நியூஸ் தமிழ் கழுகு. அதிமுகவோட அங்கீகரிக்கப்பட்ட பிரச்சார பீரங்கி பிரமுகரை அறிவாலயத்துக்கு அழைத்து வர உதயநிதி தரப்பு முழு வீச்சில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதிமுக பாஜக கூட்டணியில உடன்பாடே இல்லாத பல இரண்டாங்கட்ட தலைவர்கள முதலிடத்துல இருக்கிறவரு சென்னையின் ஒரு முன்னாள் அமைச்சர். தன்னோட தொகுதியில இருக்கிற சிறுபான்மையினர் வாக்குகள் விழாததுனால தோத்து போன அவரு 2026லயும் அதுதான் நடக்கும்னு நினைக்கிறாராம். ஒரு காலத்துல அதிமுகவோட அங்கீகரிக்கப்பட்ட பிரச்சார பீரங்கியா இருந்த அவரு இப்பெல்லாம் கட்சி விவகாரங்களை பத்தி பேசுறதே இல்ல. கட்சி தலைமையோடவும் பெரிய மன வருத்தத்துல இருந்துட்டு வர்றாரு. இந்த சூழல்ல தான் திராவிடத்து மேல பெரிய பற்றுள்ள அவரை திமுகவுக்குள்ள கொண்டு வர்ற வேலைய திமுக மேல் மட்டத்துல செய்ய துவங்கி இருக்காங்களாம். இதுக்கு துணை முதல்வரோட முழு சப்போர்ட்டும் இருக்குங்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னால அவர் அறிவாலயத்துக்கு வந்து முதல்வருக்கு சால்வை போட்டு போஸ் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அவர் தொகுதியை அவருக்கு கொடுத்து மந்திரி சீட்டையும் கொடுக்கிறதா வாக்குறுதி கொடுத்திருக்கான் திமுக.